வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10 இனியவை கூறல். திருக்குறள் 96. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். மூவர்தராசனார் விளக்கம். பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்கம். பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்கம். தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். Chapter 10 The Utterance of Pleasant Words. Thirukkural Couplet 96. Who seeks out good words from his lips of sweetness flow. In him the power of vice declines and virtues grow. Explanation. If a man, while seeking to speak usefully, speaks also sweetly, his sins will diminish and his virtue increase. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். Like, share, subscribe.